நம்மளுடைய சர்வீஸ் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. இதில் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த ஒரு காம்பவுண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆடியோ அவுட்புட் வரலன்னு சொல்லிட்டு நிறையா யோசிக்கிறீங்க. அதுக்குண்டான ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ் ஆடியோஸ். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, இதை சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த நண்பர்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வரல, ஒரு பர்டிகுலர் டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு பர்ன் ஆகிருக்குன்னா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஒரு சிலர் வந்து எனக்கு ஆடியோ அவுட்புட் வரலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இது கரெக்டான கேள்வி தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் இல்லைனா ஒரு இது வந்து உங்களுக்கு பர்னாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசன் இருக்கும். ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை, இல்லை வேறு ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகலை கூட உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு பர்னாருக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சேம் டைம் ஹீட்டிங் இஷ்யூனாலே உங்களுக்கு பர்னாருக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரெசன்ஸ் வேலையோ இல்லை ஓவர் வோல்டேஜ் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சால்ட்ரிங்கில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இந்த மாதிரி சால்ட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து இன்னொரு ஒயரில் வந்து முட்டும் போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்க சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வந்து இப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடிக்கு ஒரு ரெஜிஸ்டரோ இல்லை அந்த எல்இடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆனால் இந்த டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபால்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய வோல்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த நேர் வரும். உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருக்கு வந்து உங்களுக்கு இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இங்கே வந்து இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருக்கு வந்து உங்களுக்கு உள்ளே கொடுக்குற மாதிரி வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஷார்ட் ஆகும்போது உங்களுக்கு டேரெக்டாக வோல்டேஜ் வந்து அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ரெண்டு டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு ஃபால்ட்டாக இருக்க சான்சஸ் வந்து அதிகம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரெண்டு டிரான்சிஸ்டர் வந்து ஃபால்ட்டாக இருக்க வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்போ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த BD139140 வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இன்புட் சப்ளை கொடுத்துட்டு இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு BD139140 இல்லை 547 ஏதோ ஒன்று ஃபால்ட் ஆனதுக்கப்புறம் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே லைன் கொடுத்து நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டோம், அடுத்ததெல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்புட் சப்ளை கொடுத்துட்டு இதோட வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பயாசிங் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா, 5200க்கு போகக்கூடிய வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த ஃபால்ட்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு காம்பவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து கைவிட்டுறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எல்லா வீடியோலையுமே இந்த பயாசிங் வோல்டேஜ் எல்லாமே எந்தெந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு சொல்லி நம்ம போட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விஷுவலாக பார்க்கும்போது இந்த ஒரு ரெஜிஸ்டர் வந்து உங்களுக்கு பர்ன் ஆகிருக்கு. இந்த பர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது எல்இடியுமே உங்களுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் நான் மல்டிமீட்டரில் எல்லா டிரான்சிஸ்டரையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பர்னான சைடு வந்து நம்ம டிரான்சிஸ்டர் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மல்டிமீட்டரில் நம்ம வந்து டயோடு மோடில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 547 எல்லாமே NPN டிரான்சிஸ்டர். சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ப்ரேப்பு. இதில் நீங்கள் ரெண்டுலேயும் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு கம்மியாக காமிக்குது. இந்த 547 வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 547 வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிரான்சிஸ்டருமே உங்களுக்கு வந்து ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கு. ஃபால்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் தான் பர்ன் ஆகிருக்கு. ஆனால் இந்த எல்இடியும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு. இதிலேருந்து போகக்கூடிய வோல்டேஜ் வந்து இந்த வழியாக போய் இந்த இடத்துக்கு 0.7 வோல்ட் வரணும். அப்படி வராதங்காட்டி இந்த இடத்துக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த 547 டிரான்சிஸ்டருமே ஃபால்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகக்கூடிய வோல்டேஜும் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இது ஓகே. மோஸ்ட்லி இந்த மல்டிபிளில் போகக்கூடிய அந்த 547 வந்து நம்ம செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஓகே. நம்ம டிரைவர் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய BD139140 செக் பண்ணலாம். ஷார்ட் எதுவும் காமிக்கல. பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஓகே. இது ஷார்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். ஷார்ட் எதுவும் இல்லை.
உங்களுக்கு இந்த 2 டிரான்ஸ்ட்டுமே ஓகே. அடுத்து 5200 940 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஓகே தான். அது NPN நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்க்கல. இப்போ NPNங்கும்போது பேஸில் பாசிட்டிவ் நேட்டு வச்சு பார்க்கல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, வந்து 180 ohms வந்து நம்ம காமிக்குது. நான் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு காமிக்குது. 5200 வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே இந்த 5200 உங்களுக்கு வந்து ஓகே தான். அடுத்து 1943க்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி ஓகே தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 180 ohms வந்து எதுக்குன்னா, இந்த இடத்துக்கு கலெக்டருக்கும் பேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டருக்கும் பேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 180 ohms வந்து உங்களுக்கு அதாவது 220 ohms வந்து போட்டிருப்பாங்க. அந்த 220 ohmஸோட வேல்யூ தான் உங்களுக்கு வந்து 180 ohms வந்து காமிக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கிற அந்த 5% நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இந்த சேனல்லையும் இந்த பக்கம் இருக்கிற சேனல்லையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். NPN இது கரெக்டாக தான் இருக்க காமிக்குது. இது ஓகே தான், இது ஓகே தான், இதுவும் ஓகே தான். அந்த BD13 ஓகே தான், இதுவும் ஓகே தான். பார்த்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு வந்து எல்லாமே ஓகே. இந்த ஒரு சேனல் மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ அந்த ரெஜிஸ்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 3 டிரான்ஸ்ட்டையுமே இந்த 2 டிரான்ஸ்ட்டையுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். 547 இந்த 547 இங்கே இருக்கிற 547 ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்பீக்கர் லைன் வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே பர்னாய் வந்து ரெஜிஸ்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு, எல்இடியும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதேமாதிரி இந்த 547 டிரான்ஸ்டம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மல்டிமீட்டரில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வேல்யூஸ் வந்து கரெக்டாக காமிக்குது அப்படின்ட்டு. டயோட் மோடில் வச்சுட்டு லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு 400 சம்திங் தான் காமிச்சது. இது ஓகே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு இதோட டிரைவிங் வோல்டேஜ் இந்த பயாசிங் வோல்டேஜில் அடுத்தடுத்து கரெக்டாக வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த போர்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு எல்இடி வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட பயாசிங் வோல்டேஜ்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு மல்டிமீட்டர் வந்து நம்ம வோல்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே எல்இடி இருக்குது. இந்த இடத்துக்கு பர்ன் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு வைக்க பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.7 வோல்ட் வரணும், வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர். இங்கே வந்து போகக்கூடிய வோல்டேஜ் 0.7 வோல்ட் போகணும். இந்த டிரான்சிஸ்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டருக்கு வந்து நம்ம 0.7 வோல்ட் போகணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஸ்டேஜோட பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு 0.4 இல்லைனா 5 வோல்ட் வரணும். ஓகே, 0.5 வோல்ட் வருது. ஓகே, அதே இந்த இடத்துக்கு ஒரு டிரைவர் ஸ்டேஜில் உங்களுக்கு 0.6 வோல்ட் வருது. உங்களுக்கு ஓகே தான். அதே வந்து இந்த மல்டிப்ளையர் வோல்டேஜ் மல்டிப்ளையரு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா 0.6 வோல்ட் வந்து உங்களுக்கு வருது. பேஸில் வச்சிங்கனாலும்
0.5 வோல்ட் வருது. இப்போ இந்த பக்கம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லோ சைடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.7 வோல்ட் வரணும் வந்துருச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா 0.5 வோல்ட்டு டிரைவர் ஸ்டேஜோடைய பேஸ் வோல்டேஜ். அதே வந்து வோல்டேஜ் மல்டிப்ளையரோடைய பேஸ் வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன, இதுதான் உங்களுக்கு வந்து பேஸ் வோல்டேஜ். இது வரல அப்படின்னா, இப்போ வந்து இங்கே வந்து 0.7 வோல்ட்டு உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம். இதே வந்து இந்த 2 டிரான்சிஸ்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமிட்டர் டு எமிட்டர் கனெக்ட் பண்ணுவோம். இது 0.7 வோல்ட் வரணும். அப்புறம் இங்கே வரல அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0.5 வோல்ட் வந்து வரல அப்படின்னா இந்த வோல்டேஜ் மல்டிப்ளை இல்லைன்னா இந்த விஏ ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தான், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்ததாக வந்து நம்ம காம்பவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு மாற்றணும். ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதை சேஞ்ச் பண்ணால் உடனே அவுட்புட் வருமா அப்படின்னு பார்த்தா வராது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரோ இல்லை ரெசிஸ்டரோ ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் வராது. இப்போ வந்து ஸ்பீக்கர் லைனை வந்து நான் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இன்புட் லைன் கொடுக்குறேன், ஸ்பீக்கர் அவுட்புட் செக் பண்ணி பார்க்குறேன். ஒரு சேனல் ஓகே, அடுத்த சேனல் இன்புட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டான சைடும் வந்து ஆடியோ அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு ஃபால்ட்டான ஒரு ஆடியோ போர்டை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரியான அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோக்கு உண்டான கமெண்ட்டை கீழே தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.